தையிட்டிக்கு முன்னர் நல்லூரை இடிக்க வேண்டுமென பிரித் நூல் கட்டிய தமிழர் தான் என தன்னைத்தானே பெருமையாக சொல்லிக்கொள்ளும் கிளாடியேட்டர் எம்பியின் குரலும் புதிதாக வந்துள்ளது. கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் உண்பதற்கு சோறும் சொதியும் மட்டுமே இருப்பதாகவும் இது ஒரு அநியாயம் எனவும் சபாநாயகர் அடக்க அடக்க திமிரி குரல் எழுப்பிய இந்த சுயேட்சை உறுப்பினர் தான் இப்போது மாதனமுத்தா பாணியில் தையிட்டி திசை விகாரையை அகற்றிக் கொள்வதற்கு முன்னர் நல்லூரை இடியுங்கள், யாழ் கோட்டையை இடியுங்கள், கிறிஸ்தவ தேவாலயத்தை அகற்றுங்கள் என சொல்லி அதன் பின்னர் தையிட்டியின் அகற்றம் பற்றி பேசுங்கள் என்கிறார். தமிழர்களின் தலைவர் குறித்து பேசினால் தனக்கு உற்றுநோக்கல் கிட்டிக்கொள்ளும் என்பதால் அவரது பெயரை சொல்லிக்கொள்ளும் இந்த கிளாடியேட்டர் எம்பி மஹிந்த ராஜபக்சவே சிறந்த தலைவர், அவரது தனையனும் ஒரு சிறந்த நண்பர், கோட்டாபாயா ஒரு பலமான தலைவர் போன்ற கருத்துக்களையும் அவ்வப்போது சொல்லிக் கொள்ளுவர். அவரை ஒரு கட்டத்தில் பிணையில் எடுத்தது கூட மஹிந்தவின் புதல்வன் நாமல் தரப்பு என்ற விடயங்களும் இதற்குள் இருக்கின்றன. இதனால் அவரது தையிட்டி புரிதல் இவ்வாறுதான் வரக்கூடும்.